ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன பார்க்க போகிறோன்னா, ஸோ மிஸ்ட்ரி பாக்ஸ் அன்பாக்சிங் பார்ட் 2 வீடியோ கைஸ் இது. ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்பாக்ஸ் பண்ண பே, அதாவது ட்விஸ்டட் டெம்போ இங்கே இருக்குது. ஸோ ட்விஸ்டட் டெம்போ வந்து பார்த்திங்கன்னா அன்பாக்ஸ் பண்ண பார்க்காதவங்க மறக்காம ஐ பட்டனில் இருக்கும், போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து இது கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அதாவது இந்த பர்ஃபார்மன்ஸ் டிப் பற்றி அண்ட் இதோட ஸ்டாமினா பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதை செக் பண்ணுங்க கைஸ். ஸோ இட் இஸ் நத்திங் ராங். இந்த பர்ஃபார்மன்ஸ் டிப்பில் மட்டும்தான் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. ஸோ இது ஒரிஜினல் ட்விஸ்டட் டெம்போவோட பர்ஃபார்மன்ஸ் டிப் கிடையாது கைஸ். ஸோ ஒரிஜினல் பர்ஃபார்மன்ஸ் டிப் வந்து இதில் வந்து தெரில, பாக்கெட் 210 வாங்கும்போது அதில் இன்க்ளூட் ஆகலை. பட் அது வேறு ஏதோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் டிப் தான் தந்திருக்காங்க. ஸோ ஐ வில் செக் திஸ் அவுட் அண்ட் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைட்னிங் எல்ட்ராவோ நிறைய பேருக்கு வந்து கண்டுபிடிச்சிட்டிங்க. ஸோ சொன்னாலும் எந்த தப்பு இல்லை, லைட்னிங் எல்ட்ராவோ தான் வந்து பார்த்திங்கன்னா அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது நம்ம நைஃப் எடுத்தாச்சு அண்ட் ஸோ இதை ஏனையும் அன்பாக்ஸ் பண்ண தான். லாஸ்ட் வீடியோவில் எல்ட்ராகோன்றது நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டிங்க, பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, ஸோ எஸ் கைஸ், ஹியர் இஸ் அவர் லைட்னிங் எல்ட்ராகோ. ஸோ என்ன ப்ரோ லைட்னிங் எல்ட்ராகோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏதோ சம்திங் இந்த ஸ்டிக்கர்லாம் எப்படி இருக்கேன்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலி நம்ம ப்ரோட்லேருந்து வாங்கும் போது நான் பர்ஃபெக்டான கண்டிஷனில் இருக்க ஒரு எல்ட்ராகோ தான் கேட்டிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்டாக்கில் இல்லை. அண்ட் ஆல்சோ அந்த ப்ரைஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது பெஸ்ட்டுன்ற மாதிரி தோணுச்சு. ஸோ இது எவ்வளோக்கு ப்ரோ வாங்கினீங்கன்னு கேட்டிங்கன்னா 1200 வாங்கினேன். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா அதுவும் சேர்த்து என்னென்ன அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2500 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ நல்ல ஒரு ஸ்டீல்னே சொல்லலாம். ஏன்னா ட்விஸ்டட் டெம்போ அண்ட் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் தி ரேரஸ்ட் பே. ஸோ நல்ல ஒரு ப்ரைஸ்லேயே கிடச்சிருச்சு. ஸோ ஐம் ரியலி ஹாப்பி. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா லைட்னிங் எல்ட்ராகோ வந்து பார்த்திங்கன்னா அது ஒரிஜினல், நம்மக்கிட்ட ஒரிஜினல் இதுக்கு முன்னாடி வாங்கினதில்லை. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா எல்ட்ராகோவுமே நம்மக்கிட்ட இருக்குது கைஸ். அது மீட்டியோ எல்ட்ராகோ அண்ட் எல்ட்ராகோ டிஸ்ட்ரக்டர் அண்ட் லைட்னிங் எல்ட்ராகோ ஃபைனலி வந்துடுச்சு நம்ம கையில். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து சட்டுப்புட்டுன்னு பேசாமல் ஐ வில் ஜஸ்ட் ஷோ யூ வாட் இஸ் தேர் இன் திஸ் பே. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதெல்லாம் தூக்கி போட்டலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இதுக்குள்ளே நம்ம டூல் இருக்குது, டைட்டர் வச்சுருக்காரு. ஸோ டைட்டரும் ஒரிஜினல் டக்கராட்டாமின்னு நினைக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் மிஸ்டேக்கன். எஸ், ஸோ இது வந்து ஒரிஜினல் டக்கராட்டாமி தான் கைஸ். இங்கே வந்து மேட் இன் சைனான்னு இருக்கும் அண்ட் இங்கே டக்கராட்டாமின்ற அந்த ஒரு சிம்பிள் இருக்கும், பர்டிகுலர் லோகோ. ஸோ ஓகே, அண்ட் லெட்ஸ் டேக் திஸ் அவுட். ஸோ ஒவ்வொரு பாட்டாக பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் நைஃபும் தேவையில்லை இனிமேல். ஸோ எஸ், ஃபஸ்ட்டு நம்ம ஃபேஸ் போல்ட்லேருந்து வரலாம். ஸோ செம்ம ஒரு டக்கரான ஒரு ஃபேஸ் போல்ட்டுன்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ லைட்னிங் எல்ட்ராகோ வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியமே இல்லை. ஸோ நல்ல ஒரு பே அண்ட் ஆல்சோ இது வந்து அண்ட் நம்ம மெயின் பிக்சர் இந்த லேயருக்கு வரலாம். ஸோ திஸ் இஸ் லைட்னிங் எல்ட்ராகோஸ் மெயின் லேயர். ஸோ செம்மையாகவே இருக்குது. பட் இது வந்து கொஞ்சம் யூஸ்டு கண்டிஷன் தான் கைஸ். ஆனால் பட் கம்பேரிட்டிவ்லி நம்ம இப்போ ஃபேக்கை கம்பேர் பண்ணும்போது இது வந்து செம்ம வெயிட்டடாகவே இருக்குது அண்ட் ஆல்சோ நல்லா இருக்குது. பிளாஸ்டிக் கம்பேரிட்டிவாக நல்லாவே பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எனக்கு டச் பண்ணும் போதே ஃபீல் ஆகுது. பட் இதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபேக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்காது. ஸோ ஐ வில் ஷோ யூ அட் லாஸ்ட், அதாவது இதுக்கும் அதுக்கும் கம்பேரிசன் காமிக்கிறேன். ஸோ நல்ல ஒரு வெயிட் ஓகேவாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் டிஸ்க். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு யூஸ்டு மின்ட் கண்டிஷனில் தான் இருக்குது. அந்த கலர் பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. பட் என்ன ஒரே ஒரு ட்ராபேக் அண்ட் டிசப்பாயின்மெண்ட்னா இதில் ஸ்டிக்கர் தான் கைஸ் ப்ராப்பராக இல்லை. ஸோ ஸ்டிக்கர் சப்போஸ் நம்ம எதாவது ஃபேக் பே இதுக்கப்புறம் வாங்கினா, அப்படி இல்லை நம்ம எதாவது சப்போஸ் கிடச்சிச்சின்னா அந்த மாதிரி வாங்கி அதில் ஒட்டினா அது வந்து பார்த்திங்கன்னா டக்கராக இருக்கும். பட் தட்ஸ் தி ஒன்லி டிசப்பாயின்மெண்ட் அண்ட் ட்ராபேக் இந்த பேயில். ஸோ அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பர்ஃபார்மன்ஸ் டிப் அண்ட் ஸ்பின் ட்ராக் பார்த்திங்கன்னா லெட் மீ ஷோ இட். ஓகே, இது நார்மல் தான் கைஸ். ஃபேக்கில் பார்த்துருப்போம்ல அதே மாதிரி தான் இருக்கும் இதுலேயும். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அட்டாக்கிங் டைப்பில் இருக்க அந்த ஒரு பர்டிகுலர் பிளாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் டிப் தான் அதில் தந்திருப்பாங்க. ஸோ நல்லாவே அட்டாக் பண்ணும் அண்ட் ஆஸ் வெல் அஸ் இதில் வந்து ஸ்டாமினாவும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும், மெயின்டைன் பண்ணும். ஸோ டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் என்னன்றது நமக்கு தெரியும். ஸோ தட்ஸ் ஆல். இதுதான் பேயில்
மோஸ்ட்லி இவ்வளோ தான். பட் நம்ம ஸ்பின் பண்ணி பார்த்தா தான் இந்த பே எப்படி இருக்குன்றது தெரியும். அண்ட் ஆஸ் யூஷுவல் இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இது வந்து பார்த்திங்கன்னா அட்டாக்கிங் மோட், ஐ மீன் வெயிட் அ மினிட், எஸ், இது வந்து பார்த்திங்கன்னா அட்டாக்கிங் மோட்னு நினைக்கிறேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா அப்சர்ப்ஷன் மோட். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி அதால் ஸ்பின் ஸ்டீல் பண்ண முடியாது. ஏன்னா இந்த பே வந்து ஆக்சுவலி அனிமேல ஸ்பின் ஸ்டீல் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் ஆனால் லைட்னிங் எல்ட்ராகோவால் ஸ்பின் ஸ்டீல் பண்ண முடியாது. ஸோ அப்போ எப்படி ப்ரோ அது வந்து ஸ்பின் ஸ்டீல் பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, இன் ரியல் லைஃப் வந்து அது பாசிபிளே கிடையாது. அன்டில் ஆர் அன்லெஸ் நம்ம ஏதாவது ரப்பர் ஓட்டினா தவிர ஸ்பின் ஸ்டீல் பண்ண வாய்ப்பு இல்லை. ஸோ அண்ட் ஃபைனலி நம்ம இதோட ஃபைனல் லுக் மட்டும் உங்களுக்கு காமிச்சிடறேன். ஸோ பட் மோர் ஆர் லெஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சேம் தான் கைஸ். ஐ மீன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அட்டாக்கிங் மோட் அண்ட் அட்டாக்கிங் மோட் ஆரல் ஸ்டாமினா மோட் ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். பெருசாக எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது பேல. ஸோ எஸ், திஸ் இஸ் அவர் ஃபைனல் லுக் கைஸ். ஸோ செம ஒரு டக்கராகவே இருக்குது லைட்னிங் எல்ட்ராகோ. ஸோ லெட் மீ ஷோ இட். ஐ மீன் நான் ஃபேக் பே வச்சுருக்கேன்னால ஸோ அதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்துடலாம் ஒரு நிமிஷம். ஃபைனலி இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேக் பே. ஸோ நம்ம பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ மீன் நம்ம இது கஸ்டமைஸ் பண்ணியிருப்போம். ஸோ அது மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஐ மீன் இதுக்கு முன்னாடியே நான் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன், ஐ பட்டனில் இருக்கும் லிங்க். ஸோ இந்த வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இந்த ரெண்டு பேனா? ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஐ திங்க் இந்த ஃபேஸ் போல்ட் வந்து இது ஒரிஜினலான்றது எனக்கு தெரில. ஐ மீன் ஒரிஜினல் தான் கைஸ், பட் இது மீட்டியல் ட்ராகோதுன்ற மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா ஒரிஜினல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எனக்கு சரியாக தெரில. பட் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் வெயிட் தான் கைஸ் மெயினாக. வெயிட் வந்து பார்த்திங்கன்னா அது செம்ம ஹெவியாக இருக்குது. பட் இது வந்து கொஞ்சம் எம்சில் போட்டிருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. பட் அப்புறம் என்ன ப்ரோ பெரிய டிஃப்ரென்ஸ்னால் இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது டயாமீட்டர் வைஸ், பட் இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா அந்த லேயர் வந்து செம்ம ஒரு வித்தோடு இருக்குது, நல்லா வித்தாக இருக்குது. அண்ட் பட் இதில் வந்து அவ்வளோ ஒன்றும் வித் தரல. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்கு. அண்ட் ஆல்சோ இந்த பிளாஸ்டிக் பார்ட் வந்து அவ்வளோ ஒன்றும் டியூரபுளாக இருக்காது, ஈஸியாக உடஞ்சிரும். பட் இது வந்து எத்தனை தடவை நீங்கள் யூஸ் பண்ணாலும் உடையாது. ஸோ மெயின் டிஃப்ரென்ஸ் இது தான். பட் நான் வந்து எப்போவுமே வந்து ஒரிஜினல் தான் வந்து பார்த்திங்கன்னா சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபேக்கில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து டேஞ்சர் கைஸ். ஸோ பார்த்து யூஸ் பண்ணணும் இஃப் அட் ஆல் நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா. அண்ட் ஆல்சோ ஸ்பின் ட்ராக், ஐ மீன் பர்ஃபார்மன்ஸ் டிப்பும் வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் நேரவாக இருக்கும். பட் இது கொஞ்சம் அமங்கமாக இருக்கும். தட்ஸ் ஆல். இது எல்லாமே தான் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ். அண்ட் ஆல்சோ தட்ஸ் ஆல். ஸோ இதை வந்து ஸ்பின் பண்ணி பார்த்தா தான் நமக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ வாங்க ஸ்டேடியம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஃபைனலி இந்த ஸ்டேடியம் இஸ் ஹியர். அண்ட் ஆல்சோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம லான்ச்சர் கையில் எடுக்கணும். எஸ், ஸோ லான்ச்சர் இஸ் ஹியர். அண்ட் நம்ம பே வந்து பார்த்திங்கன்னா எங்கே வச்சுட்டேன், எங்கே வச்சேன்னு தெரில. ஸோ ஃபைனலி கண்டுபிடிச்சிட்டாங்க, இங்கே தான் இருக்குது. ஸோ நவ் 3, 2 and 1. வாவ். ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணும்போது நல்லாவே இருக்குது. பட் ஸ்டாமினா இஸ் குட் கைஸ். ஆனால் அட்டாக் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அனிமேல காமிச்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. பட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேட்டில் பண்ணி பார்த்தா தான் எப்படி இருக்குன்றது தெரியும். பார்த்திங்கன்னா தெரியும் ஸ்டாமினா எவ்வளோ நேரம் சுற்றுதுன்றதை நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ அண்டியா திருப்பி அவ்வளோ லான்ச் பண்ணி பார்ப்போம். 3, 2, 1 ட்ரிப். ஓ, இந்த டைம் கொஞ்சம் ஓகேவாக இருக்குது கைஸ். பட் லாஸ்ட் டைம் இது பட் இந்த பர்ஃபார்மன்ஸ் டிப்பால் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் மேக்ஸிமம் அட்டாக் தர முடியும். இதுக்கு மேலே வருமானது டவுட்டு தான். ஸோ இதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெயிட் அ மினிட், நம்ம ஃபேக்கில் நீங்களே பார்ப்பீங்க. ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான் ஆவரேஜாக தான் இருக்கும். பட் ஸோ லான்ச் பண்ணலுங்க. 3, 2, 1. ஸோ வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்கை வெளியில் தள்ளிடுச்சு. ஸோ அதுதான் ரீசன். ஐ மீன் இது வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால தான் மேபி அட்டாக் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். ஆல்ஸ் இந்த டிப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா தேயணும். ஐ மீன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே தேய்ஞ்சிருச்சு டிப்பு. பட் பர்ஃபார்மன்ஸ் டிப் இதில் வந்து இன்னும் தேயணும். ஸோ இந்த ஹவு ஹார்டர் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா தேயுதோ அதுக்கேற்ற மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் டிப் வந்து அட்டாக் நல்லாவே இருக்கும். ஸோ தட் மைட் பி ரீசன் நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மற்ற பேஸோடு வந்து ஒரு சின்ன பேட்டில் பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். ஸோ லெட் மீ டேக் இட். 3, 2 and 1 let it rip. 3, 2, 1 let it rip. ஓ, ஸோ நல்லாவே அட்டாக் பண்ணுது கைஸ், ரெண்டுமே மாற்றி. ஸோ பட் ஆனால் பேசஸ் தான் ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் அது இதாக இருக்குது.
லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ ஃபைனலாக ஒரு சின்ன டெல் தந்து ஜெயிச்சது நம்ம எல்ட்ராகோ. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெம்போ இருக்குது பார்த்தீங்களா, லாஸ்ட் வீடியோவில் அன்பாக்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதோட ஒரு சின்ன பேட்டில் பார்க்கலாம். ஓகே 3, 2, 1 let it rip. 3, 2, 1 let it rip. ஓ நல்லா அட்டாக் பண்ணுது கைஸ். பட் வந்து ஸ்டாமினா இது அதிகமாகவே இருக்குது டெம்போவுக்கு. ஸோ ஈஸியாக ஜெயிச்சிரும். ஓ அந்த சவுண்டு கேட்குதான்னு தெரியல உங்களுக்கு. ஸோ ஃபைனலி எஸ் டெம்போ தான் ஜெயிச்சிருச்சு. ஸோ அண்ட் ஆல்சோ லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் கேட்டிருப்பீங்க, ஐ மீன் ஏற்கனவே நான் எக்ஸ்ப்ளனேஷன் தந்துட்டேன். இந்த டெம்போவில் இருக்க பர்ஃபார்மன்ஸ் டிப் பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் முடிஞ்சால் அப்டேட் பண்ணுறேன் கைஸ். ஸோ மோஸ்ட்லி நம்மக்கிட்ட ஒரிஜினல் டெம்போவோட பர்ஃபார்மன்ஸ் டிப் வந்து கிடைக்கிறதுக்கு மேக்ஸிமம் நானும் ட்ரை பண்ணுறேன். ஸோ கிடச்சிச்சுன்னு அப்டேட் பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் மீட் ஆன் அனதர் வீடியோ. அண்ட் ஆல்சோ அந்த பெகாசஸோட ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட் டு மேக் இட் சூன் கைஸ். ஆனால் எனக்கு தெரியல அது எவ்வளோ சீக்கிரம் முடியும்னு. பட் ஒன் டே வில் அப்லோட் தட். ஓகே, ஸோ அதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே டியூன்ட். ஸோ ஃபைனலாக நம்ம டைலாக் சொல்லிகிட்டே முடிச்சிடலாம். ஸோ கைஸ்